ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு Tech Zone. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எங்களோட இந்த ஸ்டூடியோ பேக்ரவுண்ட் தான். இப்போ முதல்ல நாங்கள் போட்டிருந்தது வந்து இந்த ஷெல்ஃப் எப்படி அடிக்கிறன்றதை பற்றி. இப்போ ரெண்டாவதாக நாங்கள் போட்டிருக்கிறது வந்து இந்த ஃபோல்டிங் டேபிள். இந்த ஷெல்ஃப் மாதிரி உள்ளது வந்து ஒரு ஃபோல்டிங் டேபிள். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இந்த ரெண்டு வீடியோ நான் கொடுக்குறேன்னு உங்களால் பார்த்துக்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வயரிங் வேலையில் தான் நாங்கள் இப்போ அடுத்ததாக செய்கிறதா ஆகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாங்கள் ஆர்ஜிபியும் ஒயிட் கலர் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இதில் ஃபுல் வயரிங் எப்படின்றதை வந்து நான் இப்போ காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பண்ண போகிறேன். அதை வந்து உங்களால் வந்து பார்த்து உங்களுக்கும் தேவையான மாதிரி பண்ணிக்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். வயரிங்ன்றதுக்கு வயரிங் மட்டுமல்ல, இதுக்கு பவர் சப்ளை ஒன்று தேவைப்படும். சாதாரணமாக 1 எம்பிஆர்டியோ 2 எம்பிஆர்டியோ அடாப்டர் எங்களால் யூஸ் பண்ணல. அதுக்கு ஒரு பவர் சப்ளை வேணும் எங்களுக்கு. அந்த பவர் சப்ளை என்னன்றதும், இந்த லைட்டை வந்து நாங்கள் லாக் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ண வேணுமென்றதையும், இது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஷெல்ஃபாக வந்து நாங்கள் லைட் வந்து ஒயிட் கலர் லைட்டை ஒன் பண்ணி ஆஃப் பண்ண வேண்டிய மாதிரியாகவும் தான் நாங்கள் இதை ரெடி பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லேட் ஆக்காமல் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே காய்ஸ், நாங்கள் முதல்ல இந்த லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு இது வந்து 1 மீட்டர் உள்ளது. நாங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு விருப்பமான சைஸில் இது கட் பண்ணிக்கொள்ளையிலும். நாங்கள் இதில் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் நாங்கள் கொடுக்கல. இது எனக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் அடிச்சிக்கிற ஷெல்ஃப்ட தேவையான அளவுக்கு மாதிரி நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதோட இந்த பக்கத்தில் வந்து வயர் வந்து சோல்டரிங் வச்சு ஒட்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இதில் 1 மீட்டர் ஒன்றும் எடுத்துக்கிறது மேல் துண்டுக்கு. ஓகே, நாங்கள் இப்போ இதில் வயரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல இதில் பவர் சப்ளைக்கு எங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒன்று தான். கூடுதலான ஆளுங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து 12 வோல்ட் ஒரு பவர் அடாப்டர் மாதிரியானது. இவ்வளவு லைட் நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு அது தேவைப்படுறல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பவர் அடாப்டருக்கு பதிலாக தான் நாங்கள் இது வாங்கிக்கிறோம். ஒரு பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு கூடுதலாக. இது வந்து நாங்கள் எடுத்துக்கிறது வந்து 10 ஆம்ப்ஸ் தான் நாங்கள் எடுத்துக்கிறது இப்போக்கு. இதில் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து 100லேருந்து 240 வரனே உங்களுக்கு வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து கொடுத்துக்கொள்ளும். இதோட ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்தா வந்து 2990 ரூபா. இது நாங்கள் ஒரு ஆஃப்லைன் ஷாப்பில் இருந்து தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இதில் ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு சில வேலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது தான் நாங்கள் எடுத்துக்கிற எஸ்எம்பிஎஸ். இது ஃபுல் அலுமினிய பொடியில் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு இந்த இடத்துல காணுதாக இருக்கும் 10 ஆம்ப்ஸ் 10 ஆம்பியர் உள்ளதை நாங்கள் எடுத்துக்கிறது வந்து. இதோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட். இன்புட் வந்து 220 வரனே உங்களுக்கு வேலை செய்யும். ப்ளஸ் ஓர் மைனஸ் 15 வோல்டேஜ் வந்து ப்ளஸ் ஓர் மைனஸ் அதில் வரும். அது அந்த பிரச்சனையும் இல்லை. இதோட மாடல் நம்பர் வந்து S12012 என்ற மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேற ஒரு விஷயமும் இல்லை. இதில் ப்ரீசெட் பண்ணுறதுக்கு இருக்குது. எங்களுக்கு தேவையான வோல்டேஜை வந்து நாங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணணும். இதில் வோல்டேஜ் இன்புட் பண்ண வேணும் முதல்ல. இதில் வந்து நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டிய இடம் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இது வந்து லைன், இந்த பக்கத்தில் இந்த லாஸ்ட்டில் உள்ளது வந்து லைன். ரெண்டாவது வந்து நியூட்ரல் கொடுத்துருக்கிறாங்க. மூணாவது வந்து எர்த் தேவைப்பட்டால் எங்களுக்கு எர்த்தை கொடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக ஃபஸ்ட் 2 வந்து மைனஸ், அதுக்குள்ளே அடுத்த 2 வந்து ப்ளஸ் வோல்டேஜ்னு தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது காணிதாக இருக்குது. நான் கிட்ட கொண்டு வரேன். லைட்டோட இது கூடுதலாக இருக்கிறதால கிளியராக விளங்குதா தெரியா. இந்த மாதிரி டிடி வயர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னா இது வந்து எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த வயரில். அதோட இதை வந்து நாங்கள் முதல்ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் ப்ளஸ் மைனஸ் சரியாக கொடுத்து ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பவர் சப்ளை முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு எத்தனை வோல்டேஜ் வாரன்றதை வந்து அவுட்புட் வந்து இதில் செக் பண்ணி கூடுதலாக வாரன்னு சொன்னால் இதால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல காணுதாய்க்கும். ஃபஸ்ட்டுக்குள்ளது வந்து லைன், அடுத்தது நியூட்ரல். இதில் லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் டைட் பண்ணிக்கொள்ள வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வந்து லைனுக்கு வந்து இந்த லோடுக்கு வந்து நான் கொடுக்குறது வந்து ப்ரௌன் கலர், நியூட்ரலுக்கு வந்து ப்ளூ கலரையும் நான் கொடுக்குறேன் முதல்ல. இதில் நீங்கள் டைட் பண்ணும்போது வந்து லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் நல்லாவே டைட் பண்ணிக்கொள்ள வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நியூட்ரலுக்கு ப்ளூ கலர் வயரை கனெக்ட் பண்ணுறேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு காணுதாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் கொடுத்திருக்கிறது. ஓகே, இப்போ இதை நான் மெயின் லைனே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு காணுதாய்க்கும் க்ரீன் கலர் எல்இடி லைட் ஒன்று வந்து இண்டிகேட் ஆகுறது. இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு பவர் இதுக்கு வந்து கொண்டிருக்கிறன்றதுக்காக வேண்டி தான் இது வந்து இண்டிகேட் ஆகுறது. இப்போ அடுத்ததாக நாங்கள் இதில் வோல்ட் வந்து ப்ளஸ் மைனஸில் வச்சு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண வேணும். அதை செக் பண்ணி பார்ப்போம் எப்படி உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு காணுதாக இருக்கும். இப்போ இதில் வந்து மைனஸுக்கு வந்து நாங்கள் பிளாக் கலர் ப்ரோபையும்,
ரெட் கலர் வந்து ப்ளஸுக்கும் வச்சு தான் செக் பண்ண வேணும். இதில் நான் வந்து 20 வோல்ட்டுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். இது 12 வோல்ட்ன்றதால நான் 20ல் வைக்க வேணும். -2ம் இந்த பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதால் மைனஸ் இதுலேயும் ப்ளஸ் வந்து இதுலேயும் வருது. உங்களுக்கு மல்டிமீட்டரில் காணுதாக இருக்கும். இதில் உங்களுக்கு இதில் வேலை செய்கிறது 12 வோல்ட் 12.17 இருக்குது எங்களுக்கு வோல்டேஜ் இதில் வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த 12 வோல்ட் வந்து நான் இப்போ முதல்ல காட்டின வந்து இதில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி வேலை செய்தா இல்லையான்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த எல்இடி லைட்டை வந்து நான் ஒன் பண்ணி காட்டுறேன். எங்களோட லைட்டும் ஆஃப் ஆகிருக்கு ஸ்டூடியோட. இப்போ உங்களுக்கு காணுதாக இருக்கும் எங்களோட 12 வோல்ட் லைட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்கிறது. அதே நேரம் இதில் வந்து எங்களுக்கு 12 வோல்ட் வந்து கொண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இந்த கெண்டிவுட் கேசிங் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னத்துக்குன்னு சொன்னால் எங்கள் லைட்டை வந்து லொக் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த கேசிங் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ட்ரில் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ட்ரில் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த ட்ரில்லை ஆணியை போட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆணி போட வேணும். இந்த பக்கத்தில் 2 ஆணியை போட்டு நாங்கள் டைட் பண்ணிவிட்டு லைட்டை உள்ளுக்கால போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இடத்துல காணுதாக இருக்கும். நாங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது. அடுத்ததாக இந்த இடத்துலையும் ஒரு ட்ரில் பண்ணுவோம். ட்ரில் பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு ஆணி ஸ்க்ரூ போட்டுக்கொள்வோம். ஓகே, இது எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக எங்களோட லைட்டை வந்து நாங்கள் இந்த கேஸின் உள்ளுக்கு வச்சு டைட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லைட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். நாங்கள் உள்ளுக்கு போய்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆணி போட்டு டைட் பண்ணிவிட்டு திரும்ப எங்களுக்கு வந்து இது பண்ணிக்கிறது. இந்த வயர் ரெண்டே நான் இந்த பக்கத்தில் வச்சுக்கிறேன். இந்த சைடில் தான் நாங்கள் எங்களோட வயரெல்லாம் ஃபுல்லாக கொண்டு வரதை ஆகிக்கிறோம். அதனால் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். அது மாதிரி எங்களோட இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே அடுத்தது இந்த இடத்துல கொண்டு வரும். அது மாதிரி இந்த இடத்துல இதில் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல் உள்ளது ஃபுல்லாகவே நாங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணுறதா இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 6 லைட் வரும். அதே மாதிரி அந்த சைட்லேயும் 6 லைட் எங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஃபுல்லாக 1 மீட்டர் லைட்டோ ஒரு லைட் ஃபுல்லாகவே போட்டதாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கனெக்டரை தான் கனெக்ட் பண்ணுறதா இருக்கிறேன். இதில் முதல்ல இந்த ஒரு சைடுக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். இந்த ப்ரௌனுக்கு ப்ரௌனையும் ப்ளூவுக்கு ப்ளூவையும் கனெக்ட் பண்ணுறதா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லைட்டில் உள்ள ப்ரௌனுக்கும் அடுத்த ப்ளூவை வந்து ப்ளூவுக்கும் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்லீவ் எடுத்துட்டு அடுத்ததாக இந்த லைட் அது ப்ளூவுக்கும் ப்ரௌனுக்கும் நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஓகே எங்களுக்கு. இது இப்போ அடுத்ததாக பாக்கி உள்ள 4ஐயும் நான் கனெக்ட் பண்ணுவேன். வீடியோ லென்த் ஆகுறதால பாக்கி 4ஐயும் நான் ஜம்ப் பண்ணிவிட்டு அடுத்ததாக சுவிட்ச் வர இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி வேண்டி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு காணுதாக இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் கீழே இருந்து அப்படி லைன் மேலே வரணையும் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல நான் காட்டி தந்த மாதிரியே தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ப்ளூவுக்கும் ப்ரௌனுக்கும் கட் பண்ணி இடையில பைபாஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள். அப்போ லாஸ்ட் லைட் இது தான். இந்த லைட்லேருந்து வர வயரை வந்து ப்ரௌனில் கீழே இருந்து வாரத்தோடு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மற்ற லைட்டோட கனெக்ட் ஆகி வர மாதிரி கீழே இருந்து வாரதும் லைட்டில் இருந்து வாரதும் அப்படியே இது வந்து பவர் சப்ளைக்கு போகிறது பீஸ். இப்போ இதில் பவர் சப்ளைக்கு ப்ரௌனில் போகிறது இந்த பக்கத்தில் இருக்கு. நான் அதை கனெக்ட் பண்ணல. அதில் தான் சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறதா இருக்கிறேன். இப்போ இதிலிருந்து தனி லைன் ஒன்று நாங்கள் கொண்டு போக வேணும் சுவிட்சுக்கு. சுவிட்சிலிருந்து ரிட்டர்ன் வார லைன் இந்த ப்ரௌனோட கனெக்ட் ஆகும். அப்போ தான் இந்த செக்ஷனுக்கான தனி கரண்ட் வந்து ஃபுல்லாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை தான் கனெக்ட் பண்ணுறதா ஆகிக்கிறேன். இதை ஒரு வித்தியாசமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் நான் ப்ரௌனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிடி வயர் ரெண்டும் 2 கலரில் வரும். இப்போ இந்த ப்ரௌனை வந்து நான் அந்த ப்ரௌனில் கனெக்ட் பண்ணுறதா ஆகிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த ப்ளூ சுவிட்ச்லேருந்து ரிட்டர்ன் வாரது. இதுலேயும் வந்து சப்ளை வயர் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து கரண்ட் வார லைன் தான் இது, ஃபேஸ் லைன் எங்கட. இப்போ இந்த லைட்லேருந்து வர ப்ளூ நான் முதல்ல விட்டுருந்தேன். இதை வந்து கனெக்ட் பண்ணாமல் இந்த எங்கள்கிட்ட சப்ளைலேருந்து வாரத்தை அதை சுவிட்ச்லேருந்து வாரத்தை தான் நான் இது கனெக்ட் பண்ணுறேன். இந்த சுவிட்சை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த சுவிட்சில் உங்களுக்கு ஒன் ஆஃப் வந்து இந்த இடத்துல பண்ணுறதுக்காக இருக்கும், காணிதாக இருக்கும் சுவிட்சில்.
இது வந்து நியூட்ரல் அல்ல ப்ளூ, இதுவும் ஃபேஸ் தான். எங்களுக்கு வந்து நாங்கள் அங்கே இது வர ஃபேஸ் லைன்லேருந்து பைபாஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல சுவிட்ச் வரதுக்காக வேண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதை வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் இதை வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்ததாக இதில் போட்டு லாக் பண்ணிக்கொள்வோம். கொஞ்சம் சைடுக்கு கூடுதலாக கட்டாகி இருக்கு இந்த சுவிட்ச் சைஸுக்கு. இதை வந்து நாங்கள் பிறகு ஹாட் க்ளூ கன் வச்சு மறைச்சிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பண்ணல, ஏற்கனவே இது வந்து ஃபுல் லென்த்தாக போனதால் இந்த வீடியோட வயரிங் வர இந்த நான் பண்ணி நிப்பாட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்ததாக இந்த லைட்டுகளோட கனெக்ஷனுக்கு வந்து நான் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதையும் இந்த ஆர்ஜிபி லைட்டை வந்து எந்த மாதிரியாக கனெக்ட் பண்ண வேணுமென்றதையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இல்லாட்டி வந்து லென்த் கூடுதலாக போகும், டைம் டியூரேஷன் வந்து கூட்டுன்றதால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.